வெல்கம் டு ஏபி ப்ளாக்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு வழியாக எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. எலெக்ஷன் ஓட்டிங் வந்துருச்சு. நம்ம எலெக்ஷன் ஓட்டிங்கை பற்றி வீடியோ பேசலாம் ரெகுலராக அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணினேன். திடீர்னு நம்ம காலேஜில் பெரிய குண்டு போட்ட மாதிரி, தம்பி இன்டர்னல் 2 வந்துருச்சுப்பா, CA 2 வந்துருச்சு, நீ இன்டர்னல் படிக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. CA 2 எப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் மே 5ஆம் தேதி முடியுது. நமக்கு மே 4 பார்த்திங்கன்னா நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுங்க. சரி, எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஜெயிக்க போகிறது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லவங்களாக ஜெயித்தா ரொம்ப நல்லது. ஓட்டை கரெக்டாக பார்த்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த ஒரு டிஎம்கேயோ இது ஏடிஎம்கேயோ இல்லை மற்ற கட்சிகளையோ கள்ள ஓட்டு போட்டு தடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஏன்னா எலெக்ஷன் நேர்மையாக வரணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா இந்த வருஷம்தான் வரலாற்றிலே முதல் முறையாக இந்த வருஷம்தாங்க 86% மேலே போயிருச்சு நம்ம ஓட்டிங். நம்ம கரூர் மாவட்டம் 91.86%. நானா காலையில் 11:30 எந்திரிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் எவ்வளோ வந்திருக்கும், வருஷம் 13, 10, 12 வருது. பார்த்தா திடீர்னு 46%. அடப்பாவீங்களா, நம்ம வீடியோ பற்றி இல்லாமல் நம்ம அண்ணங்கள் எல்லாம் வீடியோஸ்லாம் போட்டு செலிப்ரேஷன் எல்லாம் வீடியோ போட்டதால் வந்துருச்சாட்டு ஓட்டிங்கு. சரி பரவாயில்ல, நல்லா ஓட்டிங் வரட்டும். சரி பார்ப்போம் இந்த வருஷம் எலெக்ஷன் யார் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பாட்டுக்கிட்டு ரிசல்ட் நம்ம கவுண்டராட்டாக நம்ம எலெக்ஷன் லீடராக நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா வரப்போகிறது ஓட்டிங் அவங்க முடிவு பண்ணுறது. வந்த பிறகு தான் நம்ம பேச முடியும். ஓகே, இப்போ நம்ம எலெக்ஷன் வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக இது ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ரித்தம் 2K26ங்க. நம்ம யூஐடி காலேஜ் ரிட்டம் 2K26 பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நடக்க போகுது. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் புக் மை ஷோவில் ஓப்பன் ஆகிருச்சு. புக் மை ஷோவில் ஓப்பன் ஆகிருக்க டிக்கெட் பார்த்திங்கன்னா 500 வரும். ஜிஎஸ்டி ஒரு 41 ரூபீஸ் பக்கமாக வரும். அந்த டிக்கெட் ஒரு லெவலிங் பொறுத்த மாதிரி இருக்குது. 500, 750, 1000 சொல்லி லெவல் பார்த்திங்கன்னா இருக்குல்ல. இந்த கான்செப்ட் ரொம்ப 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 பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கான்செப்ட்க்கு நாங்கள் கொடுக்குற அமௌண்ட் ரொம்ப கம்மிங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே லஞ்ச் இருக்குங்க, டின்னர் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் நடக்க போகுது. மேற்கொண்டு ப்ரோக்ராமுக்கு நம்ம வீடியோஸை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, இன்டர்னல் வந்துருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சா என்ன, ரிசல்ட்டு முடிஞ்சா என்ன, நம்ம செம்முக்கான எக்ஸாமோட டைம் டேபிள் பாருங்கள். மே 4ஆம் தேதி செம்மோட எலெக்ஷனோட ரிசல்ட்டு. மே 5ஆம் தேதி சாயங்காலம் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து செமஸ்டரோட ரிசல்ட் விட்டுருவாங்க, செமஸ்டரோட டைம் டேபிள் விட்டுருவாங்க. ஓகே, நம்ம இந்த டைம் டேபிள் பற்றி பார்ட் 2ல் பேசலாம். பார்ட் 2க்கு போகலாமா?